வணக்கம். வாழ்க்கை ஒரு பயணம். ஆமா, வாழ்க்கை ஒரு பயணம் தான். நம்ம இந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல இருக்கிறோம். அதனால ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாமே இமீடியட்டா இன்ஸ்டன்ட்டா நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி எல்லாமே வாழ்க்கையில் நடந்துடணும், நடந்துட்டா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே இன்ஸ்டன்ட்டா இமீடியட்டா நடந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். ஒரு தடங்கல், ஒரு ரோட் பிளாக், ஒரு சேலஞ்ச், அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமே கிடைக்குது. எல்லாமே ஈஸியாக கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம கேர்லெஸ்ஸாகவும் ஆயிடுவோம். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகவே சில தடங்கல்கள், சில சேலஞ்சஸ் வரும். வாழ்க்கை ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு பயணம். நம்ம எல்லாருமே பிறந்ததுலேருந்து இறப்பு வரையும் ஒரு ஜர்னியில் இருக்கிறோம். ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்டமாகட்டும், சுகமாகட்டும், சந்தோஷமாகட்டும், துக்கமாகட்டும், எதுவுமே நிரந்தரமே இல்லை. எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான். எல்லாமே வந்து போகும், வந்து போகும், வந்து போகும். நம்ம அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நம்மளுக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக ஆகணும். இம்மீடியட் ஆர்டர் பண்ணவொன்னா எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இட்லி வடை கொடுக்குறானோ, கொண்டு போய் டோக்கனை கொடுத்தவொன்னே இட்லி வடை கொடுத்துருவான். ஆனால் அது இட்லி வடை அவன் ரெடி பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவான், அது ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம போனவொன்னே டோக்கனை கொடுத்தவொன்னே அவன் இட்லி வடை கொடுத்தவொன்னே நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு முன்னாடி எவ்வளோ முயற்சி. அவன் 4 மணிக்கு எந்திரிச்சிருப்பான் இட்லி வடை பண்ணுறதுக்காக. அதனால தான் நம்ம 6:30 மணி 7 மணிக்கு போய் இட்லி வடை கேட்டாலும் கொடுக்குறான். அப்படின்னா அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு அவனுடைய முயற்சினால தான் நம்மளுக்கு 7 மணிக்கு இட்லி வடை சூடாக கிடைக்குது. அவன் 7 மணிக்கு எந்திரிச்சிருந்தானா, 7 மணிக்கு எந்திரிச்சு அவன் இட்லி போட்டானா டெஃபினட்டாக நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட் கிடைச்சிருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முயற்சி இருக்குது. ஒரு அதுக்கு அந்த முயற்சினால தான் எல்லாமே நடக்குது. அது மாதிரி நம்மளோட முயற்சிகள் சில டைமில் லேட் ஆகலாம், ஸ்லோவாகலாம், நடக்காமலே போகலாம். எவ்வளோ விஷயங்கள் நடக்காமல் போகிறதுனால நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம எல்லாமே நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில் அது ஒரு அது சேலஞ்சிங்காகவும் இருக்காது. அட் த சேம் டைம் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோன்ற ஒரு மனப்பக்குவமும் வராது நம்மளுக்கு. அதுதான் வாழ்க்கை. ஸோ எதுவுமே இன்ஸ்டன்ட் ஃபுட்டாவோ அது இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும், இன்ஸ்டண்ட்டாக நடந்தால் தான். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் எல்லாருக்கும் பேஷன்ஸே இல்லை. எல்லாருக்கும் இமீடியட், எல்லாமே இமீடியட்டாக நடக்கணும், இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன்லாம் இன்னும் கஷ்டம்தான். நம்ம பேஷன்ஸே இல்லை அவங்களுக்கு. அந்த காலத்தில் எவ்வளவோ பேஷன்ஸாக இருந்தாங்க. எவ்வளோ இது இருந்தாலும் அவங்க ஆறாமல் இருந்தாங்க லைஃப்பில். அவங்க எவ்வளவோ டென்ஷன் பண்ணிக்கல. அதனால தான் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரல. சுகரு, பிபி அதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் மென்டாலிட்டியில் இருக்கோம். நம்மளுக்கு பேஷன்ஸ் இல்லை, ஒரு 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 பொறுக்கிற தன்மை இல்லை, பொறுமை இல்லை. அதனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபாஸ்ட்டாக நடக்காத போது என்ன பண்ணுறோம், அதனால ஸ்ட்ரெஸ் வருது. ஐயோ இப்படி நடக்கலையே நம்ம குறப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு செல்லையும் நம்ம டேமேஜ் பண்ணி அதனால நம்மளுக்கு சுகர், பிபி எல்லா டிசீசஸும் வந்துடுது. இதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம தான் எனிமி, நம்ம தான் ஃப்ரெண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுக்கு வெளியாட்கள் யாருமே நம்மளுக்கு எனிமியோ ஃப்ரெண்டோ இல்லை. நம்மளுக்குள்ளார ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் ஃப்ரெண்டா எனிமியான்றது அவன் தான் நிர்ணயிக்கிறான் நம்மளை. அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னா நம்ம அவனுக்கு பாஸாக இருக்கணும். அது நம்மளுக்கு ஒரு சர்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் அது கேட்கும். அப்போ நம்ம அதுக்கு பாஸாக இருப்போம். அதை பாஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். அது சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் நீ பண்ணலையே, அது குற்ற உணர்வே காட்டிக்கிட்டு இருக்கோம். அது கம்ஃபர்ட் ஜோனே காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அது எப்போவுமே நம்மளை ஒரு குற்றவாளியாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருப்போம் வாழ்க்கையில், எவ்வளவோ சாதிச்சிருப்போம் வாழ்க்கையில்.
யாருமே எதுவுமே சாதிக்காமல் ஒன்றும் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இல்லை. எல்லாரும் சாதிச்சிருக்கோம். எல்லாருமே ஸ்கூல் டேஸ்லேயே ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், எதுலேயோ ஒன்றில் ஏதோ சாதிச்சிருப்போம் நம்ம. ஆனால் நம்ம சாதிச்சது எதுவுமே நம்மளுக்கு ஞாபகத்தில் வர்றதில்லை. நம்ம என்ன குற்றம் பண்ணணுமோ, நம்ம என்ன தப்பு பண்ணணுமோ, நம்ம எது மிஸ்டேக் பண்ணணுமோ அதுதான் திருப்பி 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 அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது நம்ம மைண்டு. ஸோ அதனால தான் அதை பாஸ் ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நம்ம அதுக்கு பாஸாக இருக்கணும். நம்ம சொல்கிறத அது வந்து ஒரு சர்வெண்ட் ஆக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடும். அதை பாஸ் ஆக்கிட்டோம்னா அது சொல்கிற மாதிரி நம்ம கேட்கணும். தன் வி பிகம் ஜோக்கர். அவ்வளோதான். உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஜோக்கர் மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிரும். நம்ம ஜோக்கர் ஆகிரும் உலகத்துக்கு முன்னாடி. அது ஆகக்கூடாது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்பவுமே நம்மளுடைய குறைகளையே சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம மைண்ட் அப்படி தான் ப்ரோக்ராம் ஆகிருக்குது. நம்ம என்ன சாதிச்சாலும் காலையில் ஒன்று சாதிச்சிருப்போம், சாயந்தரத்துக்குள்ளார பார்த்தா நம்ம மூட் அவுட் ஆகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தினால மூட் அவுட் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஏதோ அந்த சாயந்தரத்துக்குள்ளார ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு கெட்ட கனவோ அல்லது ஒரு கெட்ட சமாச்சாரமோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்டர்னல் நம்மளால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளி உலகத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வெளி உலகத்தில் என்ன நடக்குதோ அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்மளுக்குள்ளார இருக்கிற நம்ம ஆத்மாவை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மைண்டை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளுக்குள்ளார ஒரு தெய்வத்துவம் இருக்கு, அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியே இருக்கவங்க எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னா யாரும் யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. எந்த ஒரு இயற்கையும் கண்ட்ரோல் ஆகாது, எந்த ஒரு மனுஷனும் கண்ட்ரோல் ஆகாது, எந்த ஒரு பிராணியாகட்டும் ஒரு இதுவோ கண்ட்ரோல் ஆகாது. ஆனால் நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுறோம். சில டைமில் நம்மளால் முடியுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஆனால் யாரையும் யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா சில டைமில் நம்மளே நம்ம கண்ட்ரோல் ஆகிறதில்ல. நம்ம சொல்கிற பேச்சே நம்ம கேட்கறது இல்லை. சில டைமில் நம்மளுக்கே நம்ம எனிமி ஆயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இன்னொருத்தங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்னொருத்தங்களை வந்து நம்ம சரி பண்ண முடியும்? நம்ம இன்னொருத்தங்களை சரி பண்ணுறதுக்கோ இன்னொருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நம்ம இந்த உலகத்தில் பிறக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட ஜெர்னி என்ன, நம்மளோட லைஃப் ஜெர்னி என்ன, நம்ம யோசிச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றது தான் வாழ்க்கையை ஒழிய உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம திருத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கடைசியாக முட்டாள தான் நினைச்சிட்டு இருப்போம். நம்மளால் முடிஞ்சது பண்ணணும். அதுக்காக இதுவுமே பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு. நான் தினமும் இது போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். அது வந்து யாரோ ஒருத்தருக்கு கடவுளோடைய இன்னைக்கு மெசேஜ் போகணுன்ட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மெசேஜ் எல்லாருக்கும் 1.3 பில்லியன் பீப்புள் இந்தியாவில் இருக்காங்கன்னா அந்த 1.3 பில்லியன் பீப்புளுக்கும் இது போகிறது இல்லை. இது எல்லாருக்கும் சரியாக விட்டு வராது. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கடவுள் இந்த விஷயம் மெசேஜை கொடுக்கணும்னு சொல்லி அது வந்து அதனால எனக்கு அது வந்து சொல்லணும்னு ஒரு தோன்றனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கடவுளோடைய கட்டளை அப்படிதான் நான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த பர்டிகுலர் மெசேஜ் போய் சேரும். இந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்பத்தை உண்டாக்கலாம். அதாவது அவங்க யோசிக்க வைக்கலாம். அட்லீஸ்ட் ஆமாம் இல்லை, நம்ம ஏன் இப்படி ஆத்திரப்படுறோம், நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் இவ்வளோ பேஷன்ஸ் இல்லாமல் நடக்கிறோம், நம்ம பேஷன்ஸ் இல்லாமல் நடந்ததுனால நம்ம உடம்புல இவ்வளோ நம்மளுக்கு இவ்வளோ லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு. எதுக்காக நம்ம இப்படி என்னமோ உலகத்தையே நம்ம தான் தாங்குற மாதிரி நம்ம ஏன் நடந்துக்கிறோன்னு நம்ம அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே என்னோட இந்த வீடியோ ஒரு பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. நான் போடுறது எல்லாருக்குமே எல்லா டைம்லையும் எல்லா இதுவும். ஆனால் இதே வீடியோ இன்னொருத்த டைமில் வேறொருத்தவங்களுக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இதே வீடியோ அவங்களுக்கு யூஸ் ஆகணும். இது யூடியூப்ல இருக்க போகுது, இது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகுது. இது யாரோ ஒருத்தங்க என்றைக்கோ ஒரு இப்போ இல்லை 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மெசேஜை பார்த்து அதனால ஒருத்தங்க திருந்துறாங்க அப்படின்னா என்னுடைய கடமையை நான் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட கடமை எனக்கு கொடுத்த கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கடமையை நான் செஞ்சேன்ற ஒரு நன்றி கடன், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய அதுதான் முக்கியம். நம்ம ஆத்மாவுக்கு அதான் சாந்தி கொடுக்குறோம். என்ன பணம் பேர் புகழ் அந்தஸ்து என்னத்தை நம்ம சம்பாதிச்சு வச்சாலும் நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, நம்ம போகும்போது ஒன்றுத்தையும் கொண்டு போக போகிறதில்ல. ₹1 கூட நம்மளை விட்டு நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போக போகிறதில்ல. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம எதுவும் கொண்டு வரலன்னா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதெல்லாமே போனஸ் தான். இன்னைக்கு நம்ம மூச்சு விட்டு இன்னைக்கு எந்திரிச்சிருக்கோமா அதுவே போனஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுவே எனக்கு போனஸ். கடவுள் கொடுத்த எனக்கு நன்றி விசுவாசம் அதுதான். நான் நைட்டு ஹார்ட் அட்டாக்ல ஏதோ ஆயிருக்கலாம் இல்லையா, யாருக்குமே இது தெரியாது. நம்ம நைட்டில் நம்ம தூங்கும்போது நம்ம என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. காலைல எந்திரிக்கும் போது தான் நம்மளுக்கு திரும்பி நம்ம நினைவுக்கே வர்றோம். ஸோ அந்த இடைப்பட்ட டைமில் என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே இது இல்லை. அதனால வாழ்க்கை வந்து ஒரு பாதை, ஒரு தட் இஸ் அ ஜெர்னி.
இங்கிலீஷில் அதுதான் சொல்லுவாங்க. லைஃப்ஸ் இஸ் ஜெர்னி. என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் அண்ட் செரிஷ் எவ்ரி மூமெண்ட் இன் லைஃப் ஸோ தட் யூ என்ஜாய், செரிஷ் அண்ட் பி ஹாப்பி இன் த லாங்கர் ரன். ஒரு டெஸ்டினேஷன் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு போய் டெட் எண்டில் போய் தான் நிற்போம் ஒழிய அது ஒரு ஜர்னி ஆகாது. அதனால லெட் அஸ் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் லைஃப் சொல்லி என்னுடைய எண்ணிக்கை இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். யாருக்கு யூஸ் ஆகுதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். சந்தோஷம். என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்ற ஒரு சந்தோஷத்தை கடவுளுக்கு அர்ப்பணியா. இது கடவுள் என்னை படைச்சதுக்காக நான் அவருக்கு கொடுக்குற ஒரு கிராட்டிடியூட், ஒரு தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லலாம். அதான் அந்த சர்வீஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்கு யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ. என் பேர் ராஜா சுக்கலிங்கம். நான் ஒரு ஆத்தர், என்டர்பிரனர் அண்ட் கோச். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.